Praise you, Lord. Praise you, Lord. Amen. To God alone be all praise. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Amen. We want to welcome those who are joining us through this Facebook Live. இந்த Facebook Live-ல இணைந்த யாவரும் இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம். If you are listening the voice of the Lord, wherever you are, எங்கிருந்து தேவனோட வார்த்தை கேட்டுக்கொண்டாலும் சரி, I believe God has a purpose. தேவன் ஒரு நோக்கி வைத்திருக்கிறார். So keep listening to the end. கடைசி வரைக்கும் பாருங்க. It's going to be amazing. Somebody give praise to the Lord. Amen. Somebody give a shout of praise. Somebody give shout of praise. Amen. Look, in the water, this word become so important for me because I begin to understand this word can save a life. இந்த வாழ்க்கை அவ்வளவு முக்கியமாக எனக்கே தேவைப்படுவதாக நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா இந்த வார்த்தை நம் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். பக்கத்துல தட்டி சொல்லுங்களேன். Listen to the word, for the word can save your life. வார்த்தையை கேளுங்க, வார்த்தை உன்னை காப்பாற்றும். Sometimes we've been listening to so many things. அநேக காரியங்கள் நம்மளை கேட்கிறோம், அநேக காரியங்கள் நம்ம செய்கிறோம். But we forgot that மனிதன் வெறும் அப்பத்தினால மட்டும் வாழ்கிறவன் இல்லை, தேவனோட ஒவ்வொரு வார்த்தையினாலே அவன் பிழைப்பான். So the word can make you to live. And especially today, விசேஷமாக இன்றைக்கு தேவன் ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். I would like to title my sermon today and call it as use it all. எல்லாவற்றையும் பயன்படுத்துங்க. Somebody shout use it all. Somebody shout use it all. Somebody shout use it all. எல்லாவற்றையும் பயன்படுத்துங்க. Use it all. Use it all. Use it all. எல்லாவற்றையும் பயன்படுத்துங்க. I want to pause a second and ask you a question. Do you ever think that you have used every strength of your life? என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலனையும் ஆவியோடு உண்மையோடு பலனோடு I have done it. I have did it. நான் செய்து முடித்துட்டேன் என்று சொல்லுறீங்க இருப்பீங்கன்னு சொன்னா சத்தமா ஒரு ஏமேன் சொல்லுங்க. நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த செய்தி முடிஞ்சோன்னா மேபி இந்த ஏமேன் சத்தம் குறைஞ்சிரும் நினைக்கிறேன். Because that could be something that you can still hold on by not using it. ஒருவேளை சில காரியம் நான் பயன்படுத்தாம நான் வைத்திருக்கலாம். So it's going to be a sermon of a checklist. என்னைய ஒரு செக் பண்ணிக்கிற ஒரு வார்த்தையா இருக்க போது. It's good to do a checklist in the Lord. தேவனுக்குள்ளாக நம்மளே குறித்து நம்மளை ஆராய்ச்சி பார்க்கிற சில வேளையில நல்லது. So that we can move on and get into the perfection that God has set for us. தேவன் நமக்கு ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற பரிபூர்ணத்துக்குள்ளாக நம்ம போவ. Touch somebody and say you need the word so much. உங்களுக்கு அதிகமாக இன்றைக்கு தேவைப்படுது. அதனால தூங்கிராதீங்க, முழிச்சிருங்க. You need the word so much. Let me take you out to today's verse. இன்னைக்குள்ள பகுதிக்கு நான் கொண்டு போறேன். It's taken from 2 King chapter 13 chapter 13 verse 16 to verse 18. ஓகே, 2 ராஜாகமம் 13ஆம் அதிகாரம் 16 வசனத்திலிருந்து 18வது வசனம். This is the story of Elisha குறித்து சில காரியம் பார்க்க போறோம். And the word say, take the bow in your hand. Okay, அன்பு தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அன்பு உள்ளதுக்கு அந்த இது இருக்குமே, அது என்ன சொல்லுவாங்க தமிழ புலவரங்க? வில்லு இது இல்ல, போ இது வில்லா, இது அன்பு, இது வில்லு. ஓகே, வில்ல உன் கையில எடு. Take the bow in your hand. Okay, he said to the king of Israel, Elisha,
ஒரு இஸ்ரவேல் ராஜா பார்த்து சொல்லுகிறான். I will go to the story later. உன்னோட வில்லை எடுத்துக்கொள்ளு. Take your bow in your hand. When he had taken it, அந்த ராஜா எடுத்துக்கொண்டோட Elisha put his hands on the king's hand. அந்த ராஜாவின் கரங்கள் மேல இலாஷா தன் கரத்தை வைக்கிறார். என்ன நடக்குது என்று சொன்னா, அந்த நேரத்துல இஸ்ரவேல் தேசத்தை தாக்க ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து கொண்டிருக்காங்க. I'm not going to go into it, but just let me explain to you briefly. And during the time, Israel was not a strong army as it was in the coming day. வரக்கூடிய நாட்கள் இருந்தது போல இஸ்ரவேலோட ராணுவமானது அவள் ஒரு வல்லமின் ராணுவமா அந்த காலத்தில் இல்ல. So the king ran to Elisha. ராஜாவானவர் இலாஷாவை போய் பார்த்து அவர் கேட்கிறாரு, Elisha, do something. நீங்க ஒரு 2 வார்த்தை மேல வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் இலாஷா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாருன்னா, சாவர சூழ்நிலையில இருந்தாரு. இது முடிஞ்சோடனே இலாஷா செத்து போயிட்டாரு. He was sick. That's the truth. படிச்சு பாருங்க கடைசில the verse will say Elisha died. இலாஷா சாவர நிலைமையில இருந்தாரு. He was sick. வியாதியில he knows that I'm going to die. இலாஷா இருந்தாரு, நான் சாவ போறேன். and ஒரு ராஜா ஓடி வருகிறார், இஸ்ரவேல் தேசத்தை காப்பாத்துங்க இலாஷா. The army is coming against us. இலாஷா எழும்புறா, எந்திரிச்சு சொல்லுகிறா, ராஜாவே உன் வில்லை எடுத்துக்கொள்ளு, get your bow. அந்த வில்லை எடுத்துக்கொண்டோனே, as king take the bow, அந்த ராஜா வில்லை எடுத்துக்கொண்டோனே இலாஷா தன் கரத்தை ராஜா கரங்கள் மேல வைக்கிறா. Can somebody say amen? No, remember one thing people, it is God the one is holding your hand. இன்னைக்கு நம்மளோட கரங்களை பிடித்துக் கொள்ளுகிற அவர், நம்மளோட அன்பை பிடித்துக் கொள்ளுகிற அவர். God is holding our hand. And Elijah put his hands on the king's hand. And verse 17, 17வது வசனம் சொல்லுகிறது, upon the east window. ஈஸ்ட்னா வழக்கா தெற்கா? ஈஸ்ட், வழக்கு தெற்கு, யாருக்கு தெரியும்? ஈஸ்ட்னா வழக்கா, ஈஸ்ட் மேற்கா, மேற்கு வடக்கு தெற்கு, ஏதோ ஒன்று. ஒரு ஜன்னலை திறந்து, ஓகே கோ பேக் ஹோம், தமிழ்ல படிக்கிறவங்க வீட்டுக்கு போய் படிச்சிருங்க. என்ன என்ன கிழக்கு, தேங்க்ஸ் பாஸ்டர், கிழக்கு பக்கமா இருக்கிற ஜன்னலை திறந்து he said to it, open it and shoot. அந்த அம்பை விடு. Elisha say and he shoot it. அந்த ராஜாவை விடுகிறார். The Lord's arrow of victory, தேவனோட ஜெயத்தின் அன்பு பாய்ந்த போது. You need to give a shout of amen. இயேசுவோட ஜெயத்தின் அன்பானது பாய்ந்து போகுது. இன்னைக்கு நமக்கு எதிராக வருகிற காரியங்களை இயேசுவோட ஜெயத்தின் அன்பானது ஜெயம் கொடுக்கும். The arrow of God's victory is shooting out. Amen. And he go against over the victory over the Aram. Elisha declared, you will completely destroy the Aramites at Apex. நீ முற்றிலுமாக, இலாஷா சொல்லுகிறா, உன்னை ஏத்து வரவங்களை நீங்க ஜெயம் கொள்ளுங்க. Watch carefully verse 18, 18வது வசனம், which I want to talk about it. Then he said, இப்ப இலாஷா சொல்லுகிறா, take the arrows, மிச்சம் இருக்கிற அம்புகளை எடுத்துக்கொள்ளுங்க. Take the arrows. And the king took them. ராஜாவை எடுத்துக்கொண்டார். Elijah told him, strike the ground. அந்த அன்பை வச்சு என்ன செய்ய? கீழே அந்த அன்பை வச்சு அடி. Strike the ground. நீ நிக்கிற எடுத்த அந்த அம்பை வச்சு அடி. That was the Elisha say. He struck it 3 times and stopped. 3 தடவை அந்த அன்பை வைத்து ஒன்றொன்றாக அடித்துட்டு அவன் லுப்பாட்டிட்டான். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, லுப்பாட்டாதீங்க. நல்லா தட்டி சொல்லுங்க, லுப்பாட்டாதீங்க. If you continue to read verse 19, 19வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, எலிஷா எழும்பி கோபக்கொள்ளுவா. Because he say, why you stop only at 3 times?
மூணு தர மட்டுமே நீ உன் நண்ப இருக்கிற இடத்துல நீ அடித்தே, நீ கூட அடித்தே என்று சொன்னா நீ இன்னும் முழுமையாக ஜெயித்து கொண்டிருக்கலாம். இப்ப நீ மூணு தர மட்டுமே ஜெயிப்பாய். யூஸ் இட் ஆல். எல்லாவற்றையும் pull back to the story. மறுபடியும் கதை கொண்டு போகிறேன். இலாஷானவன் ராஜா கரத்தில் பிடிச்சி இழுத்து வருகிற பூர்வீரர்கள் மத்தியில அன்பை விடுகிறான். ஜன்னல் ஒளியமாக அந்த அன்பு பாய்ந்து போய் வெளியே விழுவுது, போய் எங்கேயோ குத்துது. இலாஷா சொல்லுகிறார், that is done, the victory is done. ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைங்களே, your fight with your enemy is over sometimes. சில வேளையில் எனக்கு எதிர்த்தா வருகிற என்னோட போராட்டத்தின் எதிரின் போராட்டத்தை முடிந்ததாக இருக்கும். யானை என்று சொன்னா யுத்தம் கர்த்தர் உடையது. So if battle belongs to God, my question is, why you still fighting the outside fight? இன்னும் வெளியே இருக்கிற போராட்டத்தை நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். Are you fighting some fight which you already won before? நான் ஜெயித்த போராட்டத்தை நான் இன்னும் போராடி கொண்டிருக்கிறேன். Elisha said, one arrow is enough for the outside job. உனக்கு வெளியரங்கமாக எழுத்து வர்ற காரியத்துக்கு ஒரு அன்பானது போதும். He have did his job. God has given you a victory. தேவன் ஜெயத்தை கொடுத்துட்டார். But Elisha teach the king something important. நான் ராஜாக்கு ஒரு முக்கியமான காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறான். ராஜா கிட்ட சொல்லுகிறான், இப்ப நீ இருக்கிற இடத்துல அந்த அன்பை அவனை எடுத்தான், அடித்தான். அன்பை வைத்து ஒரு தருவ, ரெண்டு தருவ, மூணு தருவ, அவ்வளவுதான். as a hero balance. இன்னும் அன்பு அவகிட்ட இருக்கு. Sometimes people, சில வேளையில it's more important for me to won my ground and to fight the battle outside. சில வேளையில என்னோட இடத்தை நான் ஜெயிக்கிறது, நான் வெளியே இருக்கிற யுத்தத்தை ஜெயிக்கிறது காட்டிலும் முக்கியமாக இருக்கிறது. Sometimes I can win something is outside and I lost inside within me. சில வேளையில வெளியே நான் ஜெயிக்கிறேன், ஆனா எனக்குள்ளாகவே சில யுத்தத்துல நான் தோத்து போய் இருக்கிறேன். Because I hold something which I supposed to use it and I'm not using it. நான் பயன்படுத்துகிற சில காரியங்களை நான் பயன்படுத்தாம இருக்கிறதுனால I been defeated on my own staying ground. நான் நிக்கிற இடத்துல அந்த நிலையானத நான் தோத்து போயிடுறேனா? Listen carefully. இலாஷா சொல்லுகிறா, எங்க நீ நிக்கிறையோ அங்க அம்ப வீசு. சில வேளையில நம்மளை நம்ம ஆசீர்வதிக்க கத்துக்கொள்ளணும். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், சபை நல்லா இருக்கணும், சபை நல்லா இருக்கணும், ஊழியர் நல்லா இருக்கணும், ஊழியர் நல்லா இருக்கணும். But my question, are you love yourself? Are you love yourself? உங்க மேலேயே
நீங்க ஒரு பாசத்தை வைத்திருக்கிறீங்களா? Are you blessing yourself? உங்களை நீங்களே ஆசீர்வதித்துக் கொள்ளுறீங்களா? Have you speak something good about yourself? உங்களை குறித்து சில காரியங்கள் நல்லதா பேசியிருக்கீங்களா? What you feel when every morning you wake up, look at the mirror at your room. ஒவ்வொரு தடவை காலையில எந்திரிச்சோன முதல்ல உங்க மூஞ்ச போயிட்டு என் முகத்தை போய் கண்ணாடியில பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது? Did you feel good about you or you feel ஐயோ? உங்களை பார்க்கும்போது ஐயோ யாருடா இவன் எவ்வளோ அழகா இருக்கானே, கில்லோட போல இருக்க, யாருடா இவன், I mean blessed by the Lord, நான் தேவனோட ஆசீர்வாதம். Speak a blessing over yourself, speak a blessing over your ground. உங்களோட அபிஷேகத்தை உங்களுக்கு பயன்படுத்துங்க, உங்களோட தாளத்தை உங்களுக்கு பயன்படுத்துங்க, உங்களோட வரத்தை உங்களுக்கு பயன்படுத்துங்க, உங்களோட ஜெபத்தை உங்களுக்கு பயன்படுத்துங்க. Use the hero for yourself. Use it. உங்களுக்கு பயன்படுத்துங்க. Do not forget that you are beautifully and wonderfully made by God. நீங்க அழகாக விசேஷமாக தேவனால படைக்கப்பட்டவர்கள் மறந்துடாதீங்க. You will need to admire about yourself. What a man I am. What a woman I am. எப்படிப்பட்டவன் நான். King, you can be hero outside there. நீ வெளியே யுத்தத்தை ஜெயித்துட்ட. You got a name that you are have saved the Israel. இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்தினேன்னு சொல்லி உனக்கு பேர் இருக்கு. But who you are in your God? உன்னை நீயே காப்பாத்திட்டியா? உன்னை நீயே எலும்பு செய்ய முடியுமா? உன்னை நீயே பலன் கொள்ள முடியுமா? The people who cannot learn to save themselves, they will lose everything. தன்னை காப்பாற்றிக் கொள்ளாதவங்க எல்லாத்தையும் இழந்துருவாங்க. அதாவது தேவனோட வார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகத்தை ஆதாயப்படுத்தி உன்னை ஆதாயப்படுத்த தவறுனா என்ன லாபம் இருக்கு? என்ன லாபம் இருக்கு? If you love everyone, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆனா என்னைய பார்க்கும்போது எனக்கே பிடிக்கல. Use your anointing for yourself. தேவன் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம் உங்களுக்கோ பயன்படுத்தும். தேவன் உங்களுக்கு கொடுத்த தாளந்து உங்களுக்கோ பயன்படுத்த. Use it for yourself. நேரங்களை உங்களுக்கு பயன்படுத்துங்க. ஏன்னா ஜெயத்தை கடவுள் கொடுத்துட்டாரு. I don't need to rush for a victory. இந்த ராஜா was so excited. It could be ராஜா ஒரு வேளை உற்சாகமா இருக்கலாம். ஓ எலிஷா சொல்லிட்டாரே, I have shoot the hero outside against the enemy. நான் என்னை எதிர்த்து வருகிற சூழ்நிலைக்கு எதிராக என்னோட அன்பை வீசி விட்ட. Everything is okay outside. Oh no ஜெயம் கிடைச்சிருச்சு. Oh let me move on. Don't rush for your victory because you already have victory. ஜெயத்துக்காக ரஷ் பண்ணி ஓட வேண்டாம். ஜெயம் கிடைச்சிருச்சு. The victory already been done. தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்துட்டாரு. So let us not rush going after the victory, but let us rush to stay and take over my ground. என்னோட நிலத்தை எடுத்த நான் பிடித்து வைக்கிறதுக்கு வேலை செய்வோம்.
Are you who you are? God make you to be who you are. Are you who you are? God make you to be who you are. யாராக தேவன் உங்களை படைத்தாரோ அந்த ஆளாகவே நம்ம இருக்கிறோமா? It's something that we need to think. If God has given me some arrows in my life, என் வாழ்க்கையில சில வில்லுகளையும் சில அம்புகளையும் கடவுள் கொடுத்திருப்பாரு என்று சொன்னா, yeah, it's good that you have shoot it out against the enemy. My enemies know who I am better than me. Sometimes சில வேளையில என்னோட எதிரியாளுக்கு நான் யாரு என்று சொல்லி என்னை தெரிந்து வச்சிருக்கிற என்னை காட்டிலும் என் எதிரிக்கு நல்லாவே தெரியும். So let me now find myself who I am in the Lord. தேவனுக்குள்ளாக நான் யாரு என்று சொல்லி என் இடத்துல தேவன் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு கனிகளையும் வரங்களையும் தாளங்களையும், I am talking about your prayer, I am talking about your worship. நான் உங்க ஜெபத்தை குறித்து பேசுகிறேன், நான் உங்களை ஆராதனை குறித்து பேசுகிறேன், நான் உங்களோட வார்த்தையை குறித்து பேசுகிறேன், நான் உங்களோட வாழ்க்கையை குறித்து பேசுகிறேன், நான் உங்கள் நேரத்தை குறித்து பேசுகிறேன். Are you using everything to take a stand in the Lord? தேவனுக்குள்ளாக நான் நிலைநிற்கிறதுக்கு, yes, I have used every second, every hour, every day. நான் ஒவ்வொரு நாளும் நான் என் நேரத்தை ஒதுக்கி I have made this day a day of God. தேவனோட நாளாக இந்த நாளை நான் மாற்றி வைத்திருக்கிறேன். I have prayed, I have spoken goodness about myself. என் மேலே ஆசீர்வாதத்தை பேசினேன், நான் ஜெபித்தேன், நான் ஆராய்ச்சிருக்கேன், என்னோட அபிஷேகத்தை பயன்படுத்திருக்கேன், தாளத்தை பயன்படுத்திருக்கேன். Oh my people of God, how you have used all of it. எல்லாவற்றையும் பயன்படுத்திட்டீங்களா? Make your Monday as a Sunday. Make your Monday as a Sunday. Everything will be okay. என்னோட திங்கக்கிழமையை நான் ஞாயிற்றுக்கிழமை போல மாற்றுவேன்னு சொன்னா எல்லாமே சரியாகும். I don't know how many people here. எத்தனை பேர் திங்கக்கிழமையை you prepare yourself for Sunday? எத்தனை பேர் திங்கக்கிழமையை ஞாயிற்றுக்கிழமைக்காக உங்களை ஆயத்த பண்ணி கொண்டிருப்பீங்க? Yesterday it was amazing time with the Lord. தேவனுக்குள்ளாக I have rejoiced in the presence of God, so myself, and the word was amazing. தேவனோட பிரசன்னத்துல நான் தேவனை ஆராதித்தேன், தேவனோட வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்களேன். And your Monday is speaking over you. என்னோட திங்கக்கிழமை என்கிட்ட பேசுது. எப்ப ஞாயிற்றுக்கிழமை வரும், prepare yourself because coming day is going to be greater. ஏன்னா வரக்கூடிய வாரம் உள்ள சிறந்ததாக இருக்க போகுது. Because greater will be the new oil. ஏன்னா புதிய எண்ணெய் பழைய எண்ணெய் காட்டிலும், புதிய திராட்சை ரசம் பழைய திராட்சை ரசத்தை காட்டிலும் சிறந்ததா இருக்கிறதுனால திங்கக்கிழமையில இருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்காக எத்தனை பேர் ஆர்வரோடு வேலை செய்து அந்த இடத்தை பிடித்து வைத்து நான் இது சொல்லலாமான்னு தெரியல, ஆனாலும் சொல்றேன். Sorry if I put some ambu on you all. ஒன்று செய்ய ஆரம்பிங்க, because he's helped me. இது எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிச்சு. Start from your offering and tithes. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது ஆஃபரிங்கை தேடாதீங்க, டைட்ஸை தேடாதீங்க. திங்கக்கிழமைய என் தேவனுக்கு கொடுக்கறத நான் ஆயத்த பண்ணி I'm waiting to give not only my time, my worship, but also I want to give my gift to
the Lord. தேவனுக்கு என்னோட பரிசை இன்னும் கொஞ்சம் போறேன். ஏன்னா பர்ஸு மேல ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பர்ஸை கொடுக்கணும் என்று சொல்லி வாஞ்ச வந்துடும். No, there's sometimes you want to surprise something for our loved one. சில வேளை நம்மளோட நேசிக்கிறவங்களுக்கு சில சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நம்ம ஏர்லியாவே ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். பர்ஸு இதெல்லாம் இந்த பர்த்டே வரும்போது ஆனிவர்சரி பண்ணலாம். அந்த நாள் எப்போ வரும்னு சொல்லி எப்போதான் இந்த பர்ஸு கொடுக்கும் போது ஐயோ அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க வெயிட் பண்ணுவோம். நாங்களாம் இன்னும் அக்காவோட பர்த்டே செய்யும் போது வெயிட்டிங்னோ டைம் ஓடக்கூடாது, இது பண்ணணும், அவங்க மூஞ்சி எப்படி இருக்கும், என்ன நடக்கும், எப்படி இருப்பாங்க. பட் we were waiting, but the price was prepared earlier. ஆனா அது அன்னைக்கு ஆயத்த பண்ணதில்ல. we prepare it much earlier. அதுக்கு முன்பாகவே அலைஞ்சி தேடி பிடித்து we wait for the day and the price was written. அந்த பொருளோ இல்ல அந்த பிரைஸ் நம்ம கூட தான் வந்து every time we look we are waiting counting out எப்பதா கொடுக்கிறது நேரம் வர வட்டது. Are you have that kind of love towards the Lord? Monday has come, when Sunday going to come, when I can give my price to the Lord. திங்கக்கிழமை வந்துருச்சு, எப்ப ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கு என்னோட அன்பை கொடுக்கிறது, என்னோட பர்சு கொடுக்கிறது என்று சொல்லி உங்களோட உள்ளம் ஏங்கி கொண்டிருக்குதா? Do something this year. Make a twist. Start something new. இதாச்சும் ஒன்று புதிதாக ஆரம்பிங்க. That will stir your heart to give everything to God. Make your Monday a Sunday. திங்கட்கிழமை உங்க ஞாயிற்றுக்கிழமை போல இருக்கணும்னு. புரியுதா? சில பேர் ஞாயிற்றுக்கிழமை யார் வர்றதுனே யோசிக்கிறீங்க, அது வேற கதை. ஐயோ ஞாயிற்றுக்கிழமையா எந்திரிக்கிறமே, சேர்ச்சுக்கு போனமே, இந்த ஒரு நாள லீவு இல்லைக்கோ இவன் மனுஷன். Come on, somebody give a clap to the Lord. தேவனோட வார்த்தை சொல்லுகிறது, where is your treasure, that's where your heart will be. எங்க உங்க பொக்கிஷம் இருக்கும், அங்கதான் உங்க உள்ளமும் இருக்கும். அப்படி என் பொக்கிஷம் கடவுளோட வீடு. And then my heart will be எப்ப சர்ச்சுக்கு போறது, ஐயோ சர்ச்சுக்கு போ, 1 மணி ஆகலையா, ஏன் லேட் ஆகுது, இப்பதான் மணி 10, எப்பதான் இந்த மணி 2 ஆகும், ஏன் இவ்வளோ ஸ்லோவா ஓடுது, சர்ச்சுக்கு போனோம். Then we know your treasure is your God. என்னோட பொக்கிஷம் கடவுள். Did you ever use it all? இப்ப எல்லாத்தையும் பாய்ச்சிட்டீங்களா? என்னோட ஜெபம், என்னோட நேரம், என்னோட ஆசை, என்னோட வாஞ்சை, என்னோட கனவு, என்னோட தாளந்து, என்னோட அபிஷேகம், என்னோட பணம், என்னோட பலன், என்னோட தகுதி, என்னோட சுய ஆசை, என்னோட சுய விருப்பம், did everything been used to hold your stand? எல்லாவற்றையும் போனாலும் பயன்படுத்தினாலும் தேவனுக்குள்ளாக நான் யாரா இருக்கிறேனோ அதில் நிலை நிற்பது முக்கியம். I can't lose my stand in the Lord. யார் இருக்காங்களோ இல்லையோ, I will stand in the Lord. வெளியே ஜெயம் கிடைக்குதோ இல்லையோ, I will stand with the Lord. அந்த நிலை பிடித்துக் கொள்வதற்கு எல்லாவற்றையும் நான் பயன்படுத்திட்டேனா? Did you have used everything?
Before we finish the sermon, I want to give a minute to speak blessing over yourself. ஒரு நிமிஷம் நேரம் எடுத்து நமக்கு மேலேயே தேவனோட ஆசீர்வாதங்களை பேச போகிறோம். We're going to speak good thing about ourselves. நம்மளை குறித்து நல்ல காரியம் பேச போகிறோம். That I am wonderfully made. That I am a head, not a tail. நான் விசேஷமாக தேவனுக்குள்ள படைக்கப்பட்ட, நான் தலை, நான் வால் இல்லை, நான் உயர்ந்திருப்பேன், நான் தாழ்ந்திருக்கப்பட்ட மனமேல இருக்கிற பட்டணமாக அவர் என்னை வைத்திருக்கிறாரு. நான் மறைக்கப்பட்டு வாழ முடியாது. நான் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் அடைந்தவன். ஏன்னா முதல் ராஜ்யத்தை கேடும் போது எல்லாவற்றையும் அவர் எனக்கு கொடுத்தாரு. பெரிய மாணவனே, சுகத்தோடு நான் இருப்பேன், பலத்தோடு இருப்பேன். அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நான் பிடித்துக் கொள்வேன். I am beautiful in him. அவருக்குள்ள நான் அழகா இருக்க, அவளுக்குள்ள நான் அபிஷேகத்தோடு இருக்க, நான் தாளத்தோடு நான் சிறந்தவன். Take a minute, lift up your hand, put another hand upon your heart. ஒரு கரங்களை உயர்த்தி இன்னொரு கரங்களை உங்க நெஞ்சு மேல வச்சு and speak a blessing upon yourself. உங்க மேல தேவனோட ஆசீர்வாதங்களை பேசிக்கொள்ளுங்க. Oh, start to love yourself in the Lord. தேவனுக்குள்ளாக உங்களை நேசிக்க ஆரம்பிங்க. தேவனுக்குள்ளாக நீங்க விசேஷமானவர் சொல்லுங்க. You are special in the Lord. You are blessed in the Lord. You are good in the Lord. தேவனுக்குள்ளாக நீங்க நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுக்குள்ளாக நீங்க பூர்ணமாக இருக்கிறீங்க. தேவனுக்குள்ளாக நீங்க பரிசுத்தவனாக இருக்கிறீங்க. தேவனுக்குள்ளாக நீங்க மகிமையில இருக்கிறீங்க. You are the child of the God the Almighty. ஒரு வானத்தை படைத்த சகலத்தின் தேவனோட மகனாக நீங்க இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கை உயர்ந்திருக்கும். ஏன்னா அவன் உயர்ந்திருப்பா. ஓ, நீங்க ஒரு வழிகாட்டியா இருப்பீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில அவரோட வெளிச்சம் இருக்கு. ஓ, நீங்க ஒரு தலையா இருப்பீங்க. நீங்க ஒரு அடையாளமாக இருப்பீங்க. நீங்க நல்லவா ஆசீர்வாதம். ஓரிமா கொரோபோ ஷமா கொரோபோட்டோ இமா கொரோபோ ஷமா தோரோபோட்டோ. Let us stand in the presence of God as we praise him. Oriba korobo shama kolobo toromato. Lord, we praise you. 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 அப்பா we துதிக்கிறோம். அப்பா we உயர்த்துகிறோம். அப்பா எங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். For who we are. Oh, that you are made wonderfully. That you are made beautifully. We are one of one kind. எங்களை போல யாருமே இல்ல. We are one masterpiece of the Lord. தேவனால உருவாக்கப்பட்ட விசேஷமானவர். Somebody lift up your hand and praise the Lord. Thank you, Lord. அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் மறுபடியும் பாடுமா. அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் Thank you, Lord. அற்புதங்கள் செய்பவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் ஏனாகாரமே. நீரல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள்
செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே.
Come on, church. இறுதி வரை அவர் ஒருவரே இருப்பார். இருப்பீரே. தொடங்கியதே முடிப்பீரே, இறுதி வரை உடன் இருப்பீரே. துவங்கியதே. முடிப்பீரே. Choose everything for him. இறுதி வரை அவர் மட்டும் கடைசி வரைக்கும் இருப்பார். துவங்கியதே முடிப்பீரே. நிச்சயமாக இறுதி வரை நேரத்தை கொடுப்போம், இருப்பீரே. வெள்ளை கொடுப்போம், அபிஷேகத்தை கொடுப்போம், நம் வெள்ளத்தை கொடுப்போம். Oh, make God first. துவங்கியதே முடிப்பீரே, இறுதி வரை உடன் இருப்பீரே. துவங்கியதே முடிப்பீரே. இறுதி வரை உடன் இருப்பீரே. தடைகள் வந்தாலும் உன் தரிசனம் நிற்குமே. உன் தரிசனம் நிற்குமே. எல்லாவற்றையும் அதல்லவா என்னுடைய
பாடுமா தரிசனம் நிற்குமே எல்லா தடைகள் வந்தாலும் தடைகள் Use it all. Use it all. Use it all. எல்லாவற்றையும் பயன்படுத்துவோம். அவருக்குள்ளாக நம் நெல்லையை நிற்க to get a stand. இதுதான் நான். The blessed one of the Lord. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். And I'm taking a stand on my ground. அந்த இடத்தை நான் பிடித்துக் கொள்வேன். அதுல மாற்றம் வராது. I use every knowledge, every gift, every time, every talent, every hero. I strike into my ground. நான் நிக்கிற இடத்து மேல நான் ஜெயத்தை பேசுகிறேன். Speak a victory upon your stand. நீங்க யாரா இருக்கிறீங்களோ உங்களோட ஊழியத்து மேல உங்க மேல தேவனோட ஆசீர்வாதத்தின் ஜெயத்தை பேசுங்க. Speak a victory. நான் நிக்கிற இடம் ஜெயமான இடம். என்னோட ஊழியம் ஜெயத்தின் ஊழியம். என்னோட வாழ்க்கை ஜெயத்தின் வாழ்க்கை. என்னோட குடும்பம் ஜெயத்தின் குடும்பம். நான் விசேஷமானவன். நான் ஜெயம் கொண்டவன். நான் ஜெயித்தவன். என் வாழ்க்கையில நான் ஜெயிப்பேன். என் வாழ்க்கையில நான் உயர்ந்திருப்பேன். என் வாழ்க்கையில நான் ஜெயித்து ஜெயிக்கொண்டு மேல உயர்த்தப்பட்டு இருப்பேன். நான் தலை உயர்ந்து வாழுவேன். நான் தலை நிமிர்ந்து வாழுவேன். நான் மற்றவர்கள் பார்க்கிறது போல மலை மேல இருக்கிற ஜொலிக்கிற பட்டணமாக இருப்பேன். நான் கடன் வாங்கினவனாக இருக்க மாட்டேன். குடுக்கிறவனாக இருப்பேன். நான் பல பேர் ஆசீர்வதிப்பேன். Oh, that is who I am. அதுதான் நான். Because the Lord has blessed me. தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கார். தேவன் எனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கார். நான் சுகத்தோடு வாழ்வேன். பலத்தோடு வாழ்வேன். நன்மையோடு வாழ்வேன். சந்தோஷமா வாழ்வேன். சமாதானமா வாழ்வேன். மன நிம்மதியோடு வாழ்வேன். விடுதலையோடு வாழ்வேன். That is who I am. அதுதான் நான். Because God made me to be there. அதுவாகவே என்னை உருவாக்கினார். Take it, Jesus. Oh. சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே.
bless all have joined us through this Facebook live. எங்களோடு பார்த்து கொண்டு இருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. Use it all. Use it all. Take all of your crown. எல்லாவற்றையும் பயன்படுத்தி உங்களுடைய நிலையை பிடித்துக் கொள்ளுங்க. The victory is yours. ஜெயம் உங்களுடையது. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Be blessed. Be blessed. Amen. கரங்கள் இல்லாத